ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு மாவு இல்லை, அரைக்கணுன்னா ரொம்ப சோம்பலாக இருந்துச்சு. மில்லட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சமானதெல்லாம் இருந்தது. சரி இதையே நம்ம மிக்சியில் அரைச்சிரோன்னு சொல்லிட்டு வரகு, பனிவரகு, கொஞ்சமாக கம்பு சேர்த்து ஒரு கப்பு வந்துச்சு. பச்சரிசி புழுங்கல் அரிசி சேர்த்து ஒரு கப்பு எடுத்துருந்தேன். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுட்டு 3 மணி நேரம் கழித்து அரைச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வாரமாக ஒரு பூனைக்குட்டி வந்து கத்துது. வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் வர வைக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணுறேன், வரமாட்டேங்குது. குழந்தைங்களும் கொஞ்சம் என்டர்டெயின் ஆவாங்க. எனக்கும் பூனைக்குட்டினா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டு சின்ன குட்டிக்கு காலையிலனா பூரி, மாலையினா போண்டா, பஜ்ஜி ஏதேனோ பழக்கமாயிருச்சு. ஒரே தொல்லை போண்டா வேணும்னு சொல்லிட்டு சரி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சிப்ஸ் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்லைசர் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்லைசஸ்லாம் போட்டதுக்கப்புறம் சில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு நமக்கு என்ன மசாலா வேணுமோ போட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். 1 வீக் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கலாம். குழந்தைங்க வெயிட் கெயினும் ஆவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.